அஸ்ஸலாமு அலைக்கம். ரமதான் வரப்போகுது. அப்போ சஹருக்கும் இஃப்தாருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் முன்னாடியே கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரமதான் மாதம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தாலுமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் நம்ம பேஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து யூஸ்வலாக கடையிலே வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஒரு 15 ரூபா ஒரு சின்ன பேக்கெட் போதும் அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் ஒரு கிலோ தக்காளியே 15 ரூபா தாங்க. ஸோ அதனால் அதை வீட்டிலேயே மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து எடுத்திருப்பேன். அதை நல்லா கழுவிட்டு அதோடைய காம்பு பகுதிகளை வந்து நீக்கிட்டு அதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி மட்டும் போட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 மிளகு மட்டும் சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு 2 விசில் விட்டு அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சுகரு, கண்டிப்பாக 1/2 டீஸ்பூன் வினிகர் வந்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வச்சிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தினாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் வந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து திக்காய் வரும். ஒரு பிளேட்டில் ஊற்றி பார்த்து இந்த மாதிரி இந்த கோடு போட்டிங்கன்னா ரெண்டும் சேராமல் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இது சூப்பராக வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா முன்னாடியே செய்து வச்சனால. அதனால் நான் 1 ஹவர் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம டக்குன்னு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து டொமேட்டோ பேஸ் வச்சு ஒன்று பண்ணிடலாம். இது வந்து சஹரு இஃப்தாருக்கு அப்படின்னு மட்டும் இல்லைங்க. தக்காளி எப்போல்லாம் சீப்பாக கிடைக்குதோ கண்டிப்பாக இது வந்து செய்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் தக்காளி வந்து ஒரு 3/4 கிலோ வந்து எடுத்திருப்பேன். ஆல்மோஸ்ட் 1 கிலோ அளவுக்குமே இருக்கும். இது நல்ல பழமான நாட்டு தக்காளி, குட்டி குட்டியாக தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ஜூஸாக இருக்கும். அந்த மாதிரி தக்காளி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்திருக்கேன். கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுட்டு இதை அதே மாதிரி அரைச்சிட்டு வடிகட்டவெல்லாம் தேவையில்லை. இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கிளறினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா திக்காயிரும். இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புலேருந்து, சட்னிலேருந்து, இல்லை நீங்கள் ஏதாவது பாஸ்தா செய்கிறீங்க, வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க, ஈவன் வெஜிடபிள் பிரியாணி, ஏன் சிக்கன் பிரியாணிக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதை ஷேர் பண்ணேன். அடுத்து வந்து புளி பேஸ்ட்டு. எல்லார் வீட்லேயும் இது மஸ்ட்டாக வந்து இருக்கணும்னு எனக்கு வந்து இப்போ தான் தெரியும். ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் அதை செய்தேன். புளி கரைக்கிறது ஒரு வேலையா அப்படின்னு தான் எனக்கும் வந்து தோணிட்டு இந்த வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இது செஞ்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து அதோட பெனிஃபிட் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ புளி எடுத்திருக்கேன். அது கூட கல்லுப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திட்டு தண்ணி மட்டும் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்து ஊற்றிட்டேன். நல்லா வந்து ஒரு 4 விசில் விட்டுட்டு இதை வந்து ஒரு ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்ட்ரெயினரில் வந்து வடிகட்டலாம். இந்த வடிகட்டுற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கடுப்படிக்கும். பெரிய வடியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது பெரிய பெரிய ஓட்டைகளாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதை வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு பேனுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இறக்கிடலாம். இதில் எதுவுமே நம்ம சேர்த்துல கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் 3 மாதம் கூட கெட்டு போகாது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம எப்போ சமைக்கும் பொழுது இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா சூப்பராக வந்து டக்குன்னு வந்து புளி பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிடலாம். குழம்பு வந்து வேகமாக ரெடி ஆயிரும். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இது தான். ஆனால் மார்க்கெட்டில் போய் 50 கிராம் சில்லி ஃப்ளேக்ஸ் கேட்டிங்க அப்படின்னா 95 ரூபா விலை சொல்லலாம். பார்த்துக்குங்களேன். அதனால் என்ன பண்ணிவிட்டேன், இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா அடுப்பில் போட்டு கைப்பு இருக்கிற சூடு மட்டும்தான் ஏறணும். ஓவராக வந்து சூடாயிடக்கூடாது. சூடாக இருக்கும் போதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். அழகாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வீட்டிலேயே வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நிறையா ரெசிபிக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் அதிகமாக ரெசிபியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னிங்கன்னா ஆம்லேட் போடும்போது கொஞ்சமாக இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பாருங்கள். செம சூப்பராக வந்து இருக்கும். அடுத்து நம்ம வீட்டில் எல்லாருமே செய்யக்கூடியது என்ன, பஜ்ஜி போண்டா தான் இல்லையா. இது இல்லாத வீடே இருக்காது. அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், அது கூட வந்து
பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி டேஸ்ட்டும் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நோன்பு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு டேஸ்ட் பார்க்கலாம் முடியாது. ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நோன்பு டைமில் ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது சின்ன வேலை தான். ஆனால் இந்த வேலையை வந்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ செய்கிற டேஸ்ட்டில் தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஒரே டேஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நானும் வந்து இது செய்து எடுத்து வச்சுட்டேன். நமக்கு என்ன செய்கிறோமோ இப்போ பஜ்ஜிக்கு வேணுன்னா அதுக்கு ஒரு மாதிரி கரைச்சிக்கலாம். நான் வந்து போண்டா தான் வந்து செய்திருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்து கரைச்சிட்டு இது ஒன்றுமே இல்லை, நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து அதை தண்ணி போட்டு நல்லா கலக்கிட்டு, ஏன்னா இதில் உப்பு, சோடா உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். டைரெக்டாக நம்ம என்ன பொரிக்கிறோமோ அதை பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது கண்டிப்பாக வந்து செய்து வச்சுக்கோங்க. இது பயங்கர டைம் சேவரு. அப்புறம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா வீட்டில் நம்மளே கைப்பட வந்து செய்தோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையில் பஜ்ஜி போண்டா வாங்குறதே தவிர்த்துக்கலாம். மெனக்கிட்டு செஞ்சுருக்கோம், இதிலே செஞ்சுருவோம் அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்தது க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணலாம். இது நிறையா இஃப்தார் ரெசிபியில் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. நான் பட் வீடியோ பர்பஸ்க்காக வந்து எடுத்தால் நான் இதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. புதினா அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, அதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் சரி க்ரீன் சட்னி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் இது செய்யறதுக்கு கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது கூட இஞ்சி வேணால் சேர்த்திக்கிங்க. இந்த சட்னி செய்கிற அன்றைக்கி எங்கிட்ட வந்து இஞ்சி இல்லை, அதனால் நான் வந்து அதை சேர்த்தல. இது மட்டும் சேர்த்திட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அரைச்சதை அப்படியே வந்து ஒரு ஐஸ் ட்ரேயில் வந்து போட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நமக்கு எப்போ தேவையோ அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இது கூட ஒன்று வந்து சேர்த்தணும். அதை நான் அடுத்தது சொல்கிறேன். இது செய்யும் பொழுதே சரி ட்ரே மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நோன்பு திறக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனீங்கன்னா கூட ஜூஸ் போட்டுட்டு ஒரு பஜ்ஜி போண்டாவை பொரித்து கொண்டு வந்து வச்சிடலாம். ஆனால் நானும் ஒரு 5-6 பழம் வந்து எடுத்துகிட்டு அதை ஜூஸ் புழிஞ்சு இந்த மாதிரி ட்ரேயில் வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆகாத வேலை செய்வோம் தெரியுமா, அதில் ஒரு வேலை தான் அதை இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இந்த வேலை மூளையே இல்லாமல் கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொண்டு போய் வச்சு இந்த பாவமாக போயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டேன். பட் ஓகே, இது வந்து அன்மோல்டு பண்ணிடலாம். இது அன்மோல்டு பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பாக்ஸை வந்து உள்ளேயே வந்து வச்சிடலாம். க்ரீன் சட்னியெல்லாம் நிஜமாகவே நாங்கள் இது வரைக்கும் செய்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்தேன். டேஸ்ட்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதும் இல்லை, நமக்கு தெரியாது இல்லையா. பட் ஓகே, நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி செய்து வைக்கலாமா, உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஃப்ரீசரில் இருக்கனால அதோட சத்துக்கள் எதுவுமே வந்து குறையாது, அதே மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு டைரெக்டாக சாப்பிடாம அந்த ஐஸில் போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த க்ரீன் சட்னிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் எடுத்து அதை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீன் சட்னிலேருந்து 2 ஸ்கியூப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அது ஃப்ரீஸ்லாம் போனதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு வீடியோக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக செஞ்சுட்டேன். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஐஸில் போனதுக்கப்புறம் வந்து செய்யுங்க. அது வந்து சமோசாலேருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அடுத்து லெமன் ஜூஸ்க்கு பாருங்கள், ஒரே ஒரு லெமன் அந்த ஐஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கடல் பாசி. இந்த கடல் பாசி இல்லாத வீடே இருக்காது. இது நம்ம இப்படியே வந்து வச்சோம் அப்படின்னோம்னா நிறைய இடத்தையும் அடைக்கும். அதுவும் இல்லாமல் இது டைரெக்டாக அப்படியே வந்து பால்லையோ தண்ணியிலையோ சேர்த்தணும் அப்படின்னோம்னா இது குக் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து பிச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்திக்கலாம். இதை சேர்த்திட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட் அப்படிலாம் வந்து ஆகாது, ரொம்ப பவுடர் ஸ்மூத்தாலாம் வந்து ஆகாது. லைட்டாக திப்பியாக தான் இருக்கும், அப்படி தான் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம்னா நிறைய இடத்த அடைக்கும்னு சொல்லலாம். இது பாருங்கள், ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியிலே வந்து வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ இதுலேருந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எடுத்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. நோன்பு சமயம் நம்மளோட பாடி ஹீட்டை வந்து அதிகம் ஆகுது அப்படிங்கும் பொழுது இதை டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும். அடுத்து வறுக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து சோம்பு எடுத்துகிட்டு ரொம்ப மிதமான தீயில் வந்து வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு மட்டும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வறுக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ அந்த பாத்திரம் வந்து சூடாகவே இருக்கிறனால நான் அது கூட 1 கப் வந்து சீரகம் வந்து சேர்த்து அதையும் வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இது கூடயே ஒரு கப் வந்து மிளகு சேர்த்திட்டு அதையும் வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் மிளகை வந்து டைரெக்டாக அப்படியே தான் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வறுத்து வந்து பவுடர் பண்ணதில்லை. இது வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அடுப்பு மேலேயே வச்சுருந்தோம்னா எச்சா வந்து ஹீட் ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் 1 பை 1 இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சின்னதில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாலாம் எனக்கு வந்து அரைஞ்சு வரல. மேபி வந்து மிக்சர் ஜார் வந்து அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்து கிடச்சிது. இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா, சோம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து சேர்த்திக்கிங்க. ஏதாவது ஒரு இதில் இப்போ வந்து பஜ்ஜி போண்டா செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கிங்க. பிள்ளைங்க இதெல்லாம் டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துர்லாம். அடுத்து சீரகம். நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. பெப்பர் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். ஈவன் மசாலாலேருந்து ஆம்லேட்லேருந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதனால் வந்து எப்பயுமே ரெடி பண்ணி வைக்கிறது தான். சரி, இந்த வாட்டி வந்து இது கூட வந்து சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். இந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோக்காக தான் வந்து செய்தேன். பட் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இஃப்தார் டைமில் ஆகட்டும், இல்லை சஹர் டைம்லேயே ஆகட்டும், டென்ஷன் இல்லாமல் டக்குன்னு வந்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் எடுத்து போட்டோமா, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கா அப்படின்னு வந்து இருக்கும். இதுக்காக நம்ம தனியாக மெனக்கெட்டு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஈஸியான வேலை தான். அடுத்து இந்த இது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தான் நான் ஒரு 2 வாட்டி தான் வந்து இது செஞ்சுருக்கேன். கடையில் தான் வந்து சால்ட் வந்து வாங்குவோம், தூளுப்பு. இந்த வாட்டி வந்து சரி வேண்டாம், வீட்லேயே வந்து செய்வோம்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வாட்டி வந்து கல்லுப்பு வந்து பவுடர் பண்ணி வந்து வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து வீட்லேயே செஞ்சுக்கலான்னு அதை வந்து செஞ்சுட்டேன். இந்த வாட்டி செய்யும்பொழுது மட்டும் லைட்டாக வந்து வறுத்துட்டு வந்து செஞ்சேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக அப்படியே வந்து அரைச்சி தான் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தது. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைக்கும் பொழுது அதில் ஈரப்பதம்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து கிடச்சிரும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மிக்சர் ஜாரும் வந்து நல்லா ஷார்ப்பாயிரும். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கறி மசாலா பவுடர். இந்த கறி மசாலா பவுடர், மிளகு கறி மசாலா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எல்லா நான்வெஜ்ஜுக்குமே வந்து இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். இது வந்து நானாக ஒரு கண்டுபிடிச்சதுங்கிற மாதிரி, ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு நான் எல்லாமே கையளவு தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவு பட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 20 கிராம்பு, 20 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, கொஞ்சமாக கல்பாசி, 2 மராட்டி மொக்கு, 2 அன்னாசி பூ. இதை வந்து இந்த மாதிரி வந்து பிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு வந்து எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி இலையை வந்து நல்லா பிச்சுட்டு இதில் வந்து சேர்த்திருக்கேன். ஒரு 15 வரமிளகாயை வந்து காம்போடு எடுத்திருக்கேன். இது கூட வந்து போட்டுக்கலாம். அப்புறம் மெயினானது என்ன அப்படின்னா, கசூரி மேத்தி ஒரு கைப்பிடி நிறையா வந்து எடுத்துக்குங்க. கசூரி மேத்தி வந்து நான்வெஜ்ஜுக்கு சேர்த்துனிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை அப்படியே அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா வந்து வறுக்கணும். ரொம்ப மிதமான தீயில் தான் வந்து வறுக்கணும். ஏன்னா பட்டையெல்லாம் வந்து ஓவராக வறுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதோடய ஃப்ளேவரே வந்து மாறி போயிடும். நம்ம எடுத்துருக்கிற வரமிளகாவை தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும், கைப்பொறுக்கிற சூடு இருக்கணும். அவ்வளோதான் இதுக்கு வறுக்கிறோட ப்ராசஸ்ஸு. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மூடி திறக்கும் போதே அவ்வளோ கமகமன்னு வாசமாக வந்து இருந்துச்சு. இது கூட வேணும் அப்படின்னா இந்த முந்திரி, கசகசா அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். பட் வந்து செல்ஃப் லைஃப் எவ்வளோ தூரம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் இது மட்டுமே சேர்த்திட்டு அரைச்சி பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வந்து வச்சுட்டேன். நீங்கள் என்ன நான்வெஜ் செஞ்சாலுமே ஒரு டீஸ்பூனோ ஒரு டேபிள் ஸ்பூனோ இதுலேருந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதோட மனமும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இல்லையா? இது இல்லாத வீடே இருக்காது. ஸோ இதையும் அரைச்சி ரெடியாக எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். இந்த ரமதான் ப்ரிப்ரேஷன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் நம்ம எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் நிறைய நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தேன் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.